வெல்கம் டு கோல்டன் ஸ்பூன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அரை கிளாஸ் சன்னா தால் எடுத்துப்போம். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 to 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 6 to 7 விசில் விட்டுடுங்க. ஸோ குக்கரில் இப்போ நமக்கு பூரணத்துக்கு சன்னா தால் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் டைம் நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிப்போம். ஸோ தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ கொதித்ததோடு உங்களுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு இருந்ததுன்னா அதை எடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி ஹீட் ஆனது நல்லா அந்த கொதிக்கிற பதத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் நல்லா சூடாக இருக்கும், உங்களால் கையால் ஊற்றி மிக்ஸ் பண்ண முடியாது. கரண்டியோட பின்பக்கம் வச்சு நல்லா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா சூடாக ஊற்றி மிக்ஸ் பண்ண மாவு உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரும். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா மாவு வெந்த மாதிரி நல்லா ஒரு கிளாஸி லுக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மாவு ஃபுல்லாக மாறிடும். ஸோ மாவு நல்லா இந்த கெட்டி பதத்துக்கு வந்ததோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும். ஸோ தேவைப்படும் போது உங்களோட கையை தண்ணியில் வச்சு கூல் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா உங்களால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண முடியாது, நல்லா சூடாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். ஸோ இந்த பக்குவம் வந்தோடனே நீங்கள் மாவை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வச்சிடலாம். ஸோ குக்கரில் விசில் முடிச்சிருச்சு. இது வேறு அடுப்பில் நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தம் முடியும். ஸோ கடலைப்பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ தண்ணி ஏதாவது இதுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு திட்டம் உங்களுக்கு கரெக்டான பதம். ஸோ ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேண்டாம். ஸோ இந்த திட்டத்துக்கு இருந்தீங்கன்னா பூரணத்துக்கு உங்களுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். ஸோ இப்போ பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதோடு இப்போ நம்ம அரை கிளாஸ் கடலைப்பருப்புக்கு 1 கிளாஸ் நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கெட்டி வெல்லம் இல்லைனா தூள் வெல்லம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிளாஸ் போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு போட்டு. ஸோ போட்டு இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததோடய நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வெல்லமும் கடலைப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு பூரணத்தோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வரும். ஸோ நல்லா கெட்டி இல்லாமல் நீங்கள் கலந்து அந்த பூரணம் கன்சிஸ்டன்சி வந்ததோடு ஸோ பூர்ண கன்சிஸ்டன்சி வந்ததால ஒரு 10 ஏலக்காய் எடுத்து அது நம்ம தட்டி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை கிளாஸ் கடலைப்பருப்புக்கு 1/2 கிளாஸ் தேங்காய் எடுத்துருக்கோம், துருவின தேங்காய். ஸோ இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. ஸோ நல்லா கிளறினதோட நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பூரணம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம ஜெனரலாக ஊரில் இருந்தால் என்ன பண்ணுவோன்னா பூவரச இலை இல்லைனா வாழை இலை எடுத்து ஸோ அதில் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவை நம்ம உருண்டையாக உருட்டி அதில் தட்டி நம்ம பூரணத்தை வச்சு வைப்போம். ஸோ நம்மகிட்ட எதுவுமே இல்லாததால் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் எண்ணெயை தடவி அதில் அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி மேக் பண்ணி லைட்டாக இப்படி தட்டிக்கிறோம். ஸோ நல்லா ஒரு மெலிசான அளவுக்கு நம்ம நல்லா தட்டிக்கலாம். ஸோ தட்டிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பூரணம் எடுத்து சென்டராக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டராக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா இப்படி மடக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். ஸோ கார்னர்ஸ்லாம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இல்லைனா ஓப்பன் ஆகிடும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் தட்டு இல்லைனா உங்களுக்கு இட்லி தட்டு இருந்ததுன்னா ஸோ அதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ இல்லைனா துணி போட்டு கூட வேக வைக்கணும்னாலும் வேக வைக்கலாம். ஸோ எனக்கு ஆயில் ஊற்றி பண்ணுறது பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட்லிக்கு நல்லா தண்ணி ஊற்றி இப்போ நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையும் நம்ம ஸ்டீமரில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதை எடுத்து நம்ம வேக விடலாம்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். ஹெல்த்தியான ஸ்வீட்டான பிள்ளையாரோட ஃபேவரட்டான கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.